முதல் 3 வார்த்தையை அருமையாக பேசிட்டு போனாங்க. முதல் வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பை குறித்து அழகாக பேசினாங்க. 2வது வார்த்தை பரலோக வாழ்வுனா என்ன, யாரெல்லாம் பரலோகம் போக முடியும்னு பேசினாங்க. 3வது வார்த்தை பராமரிப்பை பற்றி பேசினாங்க. இந்த 7 வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது வார்த்தை மத்திய வார்த்தையாக காணப்படுது. இந்த 3 வார்த்தையும் நீங்கள் நிதானித்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த 4வது வார்த்தை என்பது அவர் சொல்கிறாரு, 9ஆம் மணி நேரத்திலே, மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை அவர் சாதாரணமாக சொல்லப்படலை. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் சிஷ்யர்கள்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள் வேறு சொல்லுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பிதா கிட்ட கேட்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் 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 என்று கேள்வி எழுப்புகிறார். குமர்றார், கதறுகிறார். சரீரத்தில் தாங்க முடியாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த வார்த்தை சத்தம் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் உலகம் எங்கும் காரிருள் சூழ்ந்த நிலைமை காணப்படுகிறது. உலகம் எங்கும் இருள் சூழ்ந்து என்றால் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும்? சற்று இந்த வேளையிலே நாம் எல்லாரும் அதை யூகிக்க வேண்டும், ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்ம மத்தியில் இப்பொழுது அந்த சிலுவை காட்சிகள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோமா? அந்த கதிரலை நம்ம காதுகள் இப்பொழுது தொனிக்க கேட்குவோமா? கைவிடப்பட்ட நிலையில உலகத்துல தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், கணவன் கைவிட்டு போகலாம், எத்த பிள்ளைங்க கைவிட்டு போகலாம். ஆனாலும் அதே சூழ்நிலை நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போயிருக்கார் கர்த்தர். என் தேவனே என் தேவனே அப்படின்னு இந்த கதறல் பிதாவை மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மறைக்கப்பட்டது? ஏன் கர்த்தரின் குரல் அவருக்கு கேட்காமல் போனது? ஏன் அவருடைய செவிகளில் ஏறாமல் போனது? சற்று சிந்தித்து பாருங்கள். நம் பாவங்கள், என்னுடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த மனுகுலத்தின் மொத்த பாவங்கள் அவருக்கு மறைவாயிருக்கும்படி நம்முடைய பாவங்களும் நம்மளுடைய அக்கிரமங்களுமே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான எனது சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறது எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ ஸ்லாக்கியம். இந்த வார்த்தைகள் சிலுவையில் பொழிந்த இந்த 7 வார்த்தைகள் என்பது சாதாரண வார்த்தைகள் இல்லை. இந்த 7 வார்த்தைகள் சிலுவையில் பொழியலனா இன்னைக்கு நீனும் நானும் இங்கே அமர்ந்திருக்க மாட்டோம். இந்த வார்த்தையை பேச முடியாது. நமக்கு ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. நம்ம இந்த வேலையில் சிந்திக்கணும். தேவனே தேவனே கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரத்த வியர்வையோடு கதறுகிறார். சாதாரணமாக உறங்கி கொண்டு சொல்லலை, சாப்பிட்டு கொண்டு சொல்லலை, பயணிக்கிற வேலையில சொல்லலை. தன் உலகத்தின் மொத்த பாவங்கள் காலில் ஒரு முள்ளு நமக்கு குத்துதுன்னா ஐயோ முள்ளுக்கு பிடிச்சு தாங்க முடியல. சமையலறையில் சின்ன தீர் நெருப்பு நம்ம கைகளில் பட்டா துடிச்சு போயிடும். நம்ம பிள்ளைங்க தெரியாமல் போய் நெருப்பில் கை வச்சுட்டா ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டா பெத்த தாய் தகப்பன் பதறுகிறோம். கர்த்தர் பதறும் போது தேவன் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? எப்படி கதறிப்பார், கதறிப்பார். அவர்
கொண்டிருக்கும். ஆனாலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள், நியாய பிரமாணங்கள் நிறைவேறும் வண்ணமாக இப்படியாக அவர் இந்த நியாயங்களை, தீர்மானங்களை, தேவன் அவர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் அவரை தந்தரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரே பேரான குமாரன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தின் பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக இந்த நாளில் கொடுக்கப்பட்டாரே. ஏன் அப்புறம் மறைக்கப்பட வேண்டும்? ஏன் மறைக்கப்பட வேண்டும்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த சத்தம் உலகத்திலே ஒரு காரியங்களை உண்டாக்குகிறது என்றால் அது சாதாரண வார்த்தையாக இருக்க முடியாது. தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம ஆராய்வோம். நாமும் கூட சில வேளையில ஜெபிக்கும் போது பதில் வராமல் இருக்கலாம். காரணம் என்ன? பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள். அதனாலதான் பதில் வரும். இந்த சாபம் எங்க இருக்கிறது? பாவம் எனக்குள்ள எங்க இருக்கிறது? குடும்பத்துக்குள்ள எங்க இருக்கிறது? கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறும் பொழுது இரத்தத்தின் இந்த துளிகள், வேர்வை துளிகள், இரத்தத்தின் பெரிய துளிகளாக கரைகளை விழுந்தது என்று பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற போது கர்த்தர் பார்க்கிறார். என் மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள், முழங்கால ஜெபிக்கிறாள், இருதய நொறுங்கொண்டு ஜெபிக்கிறாளா, இருதய அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிறாளா? நம்மளை நாமே ஆராய்வோம். வாழ்வது ஒரே வாழ்க்கை. கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, முழுமையாக உண்மையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒருபோது நம்மளை கைவிடாத தேவன். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர் ஏன் கைவிடப்படணும்? ஏன் கைவிடப்படணும்? ஒரு குழந்தை ஒரு பிரசவ நேரத்தில் பிறந்து இந்த குழந்தையோட தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை, அந்த அறுக்கப்படவில்லை என்றால் இந்த குழந்தை வளர முடியாது, ஜீவன் பெற முடியாது, அது வாழ்வை இழந்துவிடும். அதுபோலதான் கர்த்தரின் கூக்குரல் பிதாவுக்கு மறைக்கப்பட்டது என்றால் ஏன் மறைக்கப்பட்டது? அவருடைய பிதா எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களை நிறைவேறி முடிக்கணும். சிலுவையில வெற்றி சிறக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணுன்றதுதான். அந்த பிள்ளையின் தொப்புள் கொடி அந்த வேலையில துண்டிக்கப்படும் போது தாயின் உள்ள கதரும். மருத்துவரை பார்த்து சொல்வார்கள், ஐயோ என் பிள்ளையை தொப்புள் கொடியை நெருக்காதீர்கள், அதனால் பார்க்க முடியாது அப்படி என்று அந்த தாய் அந்த வேலையில சொல்வாரானால் இந்த குழந்தையின் வளர்ப்பு எப்படி இருக்கும்? தாயை செய்யும் இந்த தொப்புள் கொடி அப்படியே விட்டு விடுவார்களா? இல்லை பிள்ளைகளே, இந்த வேலை துண்டிக்கப்பட வேண்டும். இந்த குழந்தை அப்பொழுது துண்டிக்கப்பட்டால் தான் அந்த குழந்தையின் வாழ்வு சிறப்பாக இருக்கும், இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோல இந்த நாட்களிலும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுங்க. மரணம், இந்த மரணத்தையே நமக்காக சிலுவையில் ருசி பார்த்த தேவன் இந்த மரணத்தை யாராவது நமக்காக அப்படி பட்டிருக்காங்களா? ஆராயும் மரணத்தை சிலுவையில் ருசி பார்த்த கர்த்தர் ஏன் 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 என்று இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் அவர் கேள்வி குரல் துணிப்பதாக நம்முடைய சிந்தையில இந்த நாள் மட்டும் கிடையாது, இந்த தசம நாட்கள்ல மட்டும் கிடையாது, இந்த புனித வெள்ளியில மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை நாமே ஆராய்ந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேனா? என் வாழ்க்கை இருக்கிறதா? என் பிள்ளைகள் அதில் நடக்கிறார்களா? என் கணவர் அதில் நடக்கிறாரா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கதறினது போல, கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறினது போல நம்மளுடைய ரட்சிப்புக்காக
கதறணும், நம்ம கதறணும், வேர்வை வர வரைக்கும் கதறணும், வாக்கு கடுகா பெருமச்சாடு கதறணும், ரட்சிக்கப்படும் வரைக்கும் கதறணும், ஜெயம் பெற வரைக்கும் கதறணும். தேவ பிள்ளைகள், சூழ்நிலைகள் வரும்பொழுது சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போய் நின்றுடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். உங்க குரலை கேட்டு கொண்டு இருக்கிறார். உங்க அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க மறந்துடாதீங்க. யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவரை முழுமையா நம்புங்க, முழு விசுவாசத்தோடு நம்புங்க, முழு இதயத்தோடு உங்க இருதயத்துல இடம் கொடுங்க. ஏதோ ஒரு நாளைக்கு ஆலயத்துக்கு வருங்க பாருங்க இருக்காதீங்க. ஐயோ என் சகோதரன் ரட்சிக்கப்படலையே, ஏன் ஏன் இதாகிட்ட கர்த்தர் முறையிடனா? நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு முறையிட்டு நினைச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம் கர்த்தருக்காக நம்ம கொடுக்கிறோம். இந்த ஆண்டு தொடங்கி எத்தனை நாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க. செல்போனுக்கு மொத்த காரியங்களுக்கு நம்ம இடம் கிடக்கிறோம். நமக்காக சிறுவனையா விட்டவருக்காக இது வரைக்கும் இல்ல செஞ்சிருக்கிறோம். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒண்ணுமே இல்லை. மத நினைக்கணும், மத நினைக்கலாம். நம்ம மனிதரே கிடையாது. இந்த உணர்வு இதயத்துல பொங்கி பொங்கி யாரா ஓடணும். ஆண்டவரே, எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி நான் என்ன செய்யணும்? வெளிப்பாடு கொடுங்க, வார்த்தை கொடுங்க, என்னோட பேசுங்க. நீங்க இந்த உலகத்துல மரித்தது உண்மைடா, சிலுவை சுமந்தது உண்மைடா, மீண்டும் ஜீவனோடு வந்தது உண்மைடா. என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்க, பிள்ளைகளை பயன்படுத்துங்க, எவ்வளவு குடும்பத்தை ரட்சிங்க. இந்த நாளில நம்ம கேட்கணும், பிள்ளைங்க நம்ம கேட்கணும். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் குருகளை நமக்காக விசாலத்தை வைத்து போயிருக்கிறார். இந்த நாளில நம்ம அதை தியானிப்போமா? நம்ம தியானிப்போம். இந்த பிரளய நாள்ல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அதை தியானிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துவோமானால் கர்த்தர் என்று நம்மோடு இருப்பாராக. அவர் பெருகவும் நான் சிறுகவும். இந்த வார்த்தையை தகுதி இல்லாத எனக்கு கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன்.